என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். தலைக்கவசம் அணியாமல் இரு சக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் மற்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். Driving a motorcycle without a helmet is a crime under the law and it can be life-threatening. நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நான் vlog ஆன் பண்ணேன், பேசிகிட்டே இருக்கேன், பார்த்தா vlog ஆனே ஆகலை. ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அகெயின். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா செஞ்சி ஃபோர்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து இந்த க்ளோவோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் போயிட்டு எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் மீன்ஸ் 250 மீன்ஸ் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஓட்டிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஏன்னா இது செகண்டாக ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணிட்டு பட் செகண்டாக போடுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு டாமினேட்டர் க்ளவுஸு. ஸோ கேங்க்ரூ எடிஷன். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. நீ நார்மல் எடிஷன் எடுக்காமல் ஏன் கேங்க்ரூ எடுக்கிறேன்னு நான் யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது ஃபஸ்ட்டு நார்மல் இல்லை, நார்மல் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னாங்க. அதே மாதிரி நான் கேங்க்ரூக்கு 1200 தான் எக்ஸ்ட்ரா. ஸோ யோசித்தேன் இன்வெஸ்ட் பண்ணுறது வருத்தா இல்லையான்ட்டு பார்த்தேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் டைம் தான். ஸோ கொஞ்சம் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுவோம் பைக்கை. நம்ம நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டேன். அவுட்டர் ரிங் ரோடு வரைக்குமே பேசிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் vlog ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பாலாறு பிரிட்ஜ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று மறந்துட்டேன், நான் அதை vlogல சொல்லணும். ஸோ டிபெட்டியன் ஃப்ளாக் வாங்கிட்டு இருந்தேன் கட்டணுன்னு. எனக்கு இது மாதிரி ஒரு ட்ரிப் போகும்போது டிபெட்டியன் ஃப்ளாகை கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே வந்து அதை லடாக் ஃப்ளாக்னு சொல்லுவீங்க, லடாக் ஃப்ளாக்னு. பட் அதோட ஒரிஜினல் நேம் வந்து டிபெட்டியன் ஃப்ளாக் தான் அது. ஸோ அதான் கட்டணும். அது வந்து பேக்கில் இருக்குது. ஸோ எங்கே இப்போ அடுத்த பிரேக் எடுக்கணும், அந்த பிரேக்கில் நிப்பாட்டிட்டு அதை எடுத்து கட்டிட்டு தான் அடுத்த இது பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிபெட்டியன் ஃப்ளாகு. பிகாஸ் வந்து அதோட மீனிங் தெரிஞ்சு எனக்கு பிடிக்கும். மீனிங் தெரியாமல் நிறைய பேர் கட்டிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் அப்படியே மீனிங்கோட சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பிரேக் எடுக்கும் போது அதை கட்டுறேன். ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதே மாதிரி இந்த க்ளவுஸ் வந்து இப்போ ஒரு 65-70 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். என்னன்னா ஒரு சின்ன இது தான் தெரியுது, அது ப்ராக்டிஸ் ஆக மாறிடும். ஸோ அது வந்து இந்த க்ளவோட கேரக்டரு. ஸோ அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்காக ரொம்ப கம்ஃபர்டெல்லாம் வராது. நம்ம ஒரு ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்லேருந்து வெளியே போயிட்டு அதுக்கு அடாப்ட் பண்ணணும். ஸோ அதை நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனாக மாற்றணும். ஸோ அதுக்காக தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே ட்ரையாக இருக்குது ரோட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம செஞ்சியும் ஆல்மோஸ்ட் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம நாளைக்கான டெஸ்டினேஷன் தான் ரொம்ப க்ரீனாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம நாளைக்கு போகிற டெஸ்டினேஷன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நார்மலான ஒரு டெஸ்டினேஷன் தான். ஸோ செஞ்சி ஃபோர்ட் தான். ஸோ போயிட்டே இருக்கலாம், பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிக்கு இன்னொரு வந்து 20 கிலோமீட்டர் கிட்ட வந்து நின்று இருக்கோம். ஒரு வாட்டர் பிரேக் எடுக்கிறதுக்காக நின்னோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு மொபைலில். ஸோ மொபைலில் தானே வ்ளாக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அங்கே போய் வீடியோ எடுக்க தேவைப்படும். ஸோ அதனால் இப்போயே சார்ஜ் போட்டுட்டேன். இன்னும் வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி vlog எதுவும் பண்ணலை பிரேக் எடுத்த இடத்துலனா, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிரேக் எடுத்தேன். ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பிரேக் எடுத்தேன். ஸோ அங்கே தான் தண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்பணும். ஆனால் செம்ம தண்ணி தாகும். அடுத்த ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்லேயே நிப்பாட்டி தண்ணி குடிச்சிட்டேன். சரி இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒன்றும் வேகமாக போய் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. சரி பொறுமையாக போகலாம் அப்படின்னு தான் நிப்பாட்டிட்டேன். ரோடெலாம் ரொம்ப ட்ரை, செம்ம வெயில் அடிக்குது. மேக்ஸிமம் யாருமே பார்க்கல. நான் எப்போயுமே ரைடு இது மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா ரைடு யாருனா பார்ப்பேன், ரைடர்ஸ் யாருனா போவாங்க டூரிங்க்கு. இன்றைக்கும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் அப்படியே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த க்ளவுஸும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. என்ன எனக்கு இந்த இடம் மட்டும் தான் லைட்டாக வலிக்குது. ஸோ பிரேக்கிங் ஆகணும் போல் இந்த இடத்துல தான். மற்றபடி எல்லாமே ஓகே. ஏர் வெண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்படி மடக்கும் போது தெரியுதுங்களா, இது இந்த இடம் இது லைட்டாக இது ஆகுதா, அப்போ தான் வந்து கிளச் பிடிக்கும் போது இந்த இடம்லாம் வலிக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்னது ஓகே இல்லை வண்டி அப்படி நகரில் பார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ தான் வந்து நிப்பாட்டினோன்னா சரி சாப்பிட போகலான்ட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது வாசனை செம்மையாக வந்தது. ஸோ சரி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். பாருங்கள் பைக்குக்கு கூட ஷெட்டுக்குள்ளே தான் பைக்கு நிப்பாட்டியிருக்கேன், வெயிலில் நிப்பாட்டாமல். அந்தளவுக்கு இந்த கடை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நான் சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ
இப்போ தான் ஃபுட் சாப்பிட்டோம் இங்கே. ஸோ சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸில் கிளம்புறோம். ஏன்னா இன்னும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து ஃபோர்ட் இருக்குது. ஸோ இங்கே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான். வேறு என்ன சொல்லலான்னு நினச்சேன். ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு தான், சுமார் கொஞ்சம் குமார்ன்ற மாதிரி ஃபுட்டு சுமார் தான். சரி சாப்பிட முடியல வேறு, நான் டேஸ்ட்டாக வந்தாச்சும் உள்ளே தள்ளிட்டுருப்போம். சாப்பிட முடியாதனால அப்படியே வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் பார்சல் பண்ணி டேங்க் கவரில் வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நைட் சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேறு யாருனா கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். சரி நான் போய் செஞ்சு ஃபோர்ட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாய் லைட்டாக உளருது. இப்போ கரெக்டாக நம்ம வந்து செஞ்சிக்கோட்டைக்கு வந்துவிட்டோம். அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை. ஸோ அதுதான் செஞ்சிக்கோட்டை. ஸோ இந்த லாரிக்கு பின்னாடி போயிட்டுருக்கேன் பொறுமையாக நான். ஸோ வர வழியில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அந்த சாப்பிட்டல அங்கேருந்து இங்கே வரும்போது வந்து வேறு லெவலில் இருந்தது மலையெல்லாம் பார்க்க. இல்லைங்க இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணால் தான் செஞ்சிக்கோட்டையை உங்களுக்கு வந்து நான் காமிக்க முடியும். ஐயோ பில்டிங் எல்லாம் மறைக்குது. சரி செஞ்சிக்கோட்டையை காட்டுறோம். இந்த பக்கம் வந்து 2 மலை இருக்குங்களா. ஸோ அது ஒரு மலை, இது ஒரு மொத்தம் 3 மலை. இந்த 3 மலையில் தான் ஃபோர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ராணி ஃபோர்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து ராஜா ஃபோர்ட்டு, ப்ளஸ் வந்து அந்த மண்டபம் அதெல்லாமே இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒன்று தான் பார்க்க முடியும். இதுதான் ராணி கோட்டை. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ராஜா கோட்டை. ஸோ ஃபஸ்ட் இதுலேயே பார்த்துருப்பீங்க கிளிப்லேயே. கேட்டோம் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ராஜா கோட்டை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ராஜா கோட்டையில் தான் பார்க்க நிறைய இருக்குது. அது மாதிரி அதை பார்த்தாலே செம்மையாக ட்ரெக்கிங் பண்ணி ஏறுற மாதிரி இருக்குது. எப்படி ஏற போகிறோங்க அது ஒன்றும் புரியல. 5 மணியோட க்ளோஸ் வேறு. ஸோ நம்ம இப்போ 3 ஆயிடுச்சு. பார்க்கலாம். சரி போயிட்டு என்னன்ட்டு எல்லாத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஆஹா ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு நல்ல ஒரு சின்ன கார்டனு அழகாக இருக்குது. என்னடா சொன்னேன்? ஓ டிஎஸ்எல்ஆர் மொபைலை வச்சே பங்கமாக எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்டனு, இந்த ஒரு சின்ன டெம்பிள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இது மண்டபம் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ போய் பார்க்கலாம். வீடியோவில் பார்த்ததெல்லாம் இப்போ நேராக பார்த்துட்ருக்கேன்னா ஸோ அதனால் ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டட்லேயே இருக்கேன் லைட்டாக. ரொம்ப சினிமேட்டிக், ரொம்ப செம்ம சீன் மாதிரிலாம் தெரில. பட் வந்து ரொம்ப வெல் ஆர்கிடெக்சரலாக கட்டியிருக்காங்க. அதுதான் மேட். இங்கேருந்து பார்க்க செம்ம சீனிக்கான ஒரு வியூ அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இல்லைனாலும் அது ரொம்ப ஃபங்க்ஷனலாக கட்டியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ராஜா பாருங்கள் அந்த மலை உச்சியில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அதை போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கிட்ட போய்ட்டு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி ஃபோர்ட்குள்ளே தான் இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸில் வந்து பே பண்ணணும். ஸோ அது வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நானே ஒரு 20 நிமிஷமாக வெளியே நின்று அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு முன்னாடி வந்துடுங்க. 3 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களை மேலே ஏற விட மாட்டாங்க. இப்போ எங்களையும் மேலே ஏற விடலை, நாங்களும் கீழே தான் இருந்து பார்த்துட்டு போயிடணும். வேறு எதுவுமே இல்லை. நான் பார்த்த வீடியோஸ்லாம் யாருமே எனக்கு அந்த டீட்டெயில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்பேன். ஏன்னா நான் வெறும் செஞ்சு ஃபோர்ட் மட்டும் தான். நான் மேலே ஏறி இறங்குறதுக்கு வந்து 5 மணி வரைக்கும் நாங்கள். ஸோ 5:30க்குள்ளே எல்லோரும் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக வந்தேன். பட் அதுவே ஒரு தப்பாக போயிடுச்சு. இப்போ மேலேயே ஏற முடியாது. பார்க்கலாம் 3வது நாளாக நம்ம வந்து திருவண்ணாமலையில் இதை சுற்றி பார்க்குறோமா இல்லையான்னு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து கீழே வந்து மண்டபம் இருக்குது. ஸோ மண்டபத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு முடிவு எடுக்கலாம். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ராஜகிரி ஃபோர்ட்டுன்னுவாங்க, ராஜகிரி மலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த ஹில் டாப்பில் இருக்குது. அந்த சில் அவுட் உங்களுக்கு பயங்கரமாக தெரியும். சில் அவுட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் ஸோ பார்த்தீங்கன்னா OIT ஸ்பேஸ் இதுதான். OIT மீன்ஸ் ஓப்பன் ஏர் தேட்டர்னுவாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்து கல்யாணம் நடக்கும். அதான் கல்யாணப்படி. ஸோ எப்படி ஒரு வெல் ஆர்கிடெக்சரல் பிளானாக இருக்கா. ஸோ அந்த ஆர்கிடெக்சர்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. ஆர்னமெண்டேஷன்லாம் வந்து வேறு பயங்கரம். இந்த ஆர்னமெண்டேஷன் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஆர்னமெண்டேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னும் போது ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. இதுதான் நம்ம மேலே போகிறோம். படிகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. வேகமாக போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு 1/2 hour தான் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க நல்லா இருக்கா வியூஸ்? சரியாக இருக்குமா? வேறவே முடியல வியூ. இல்லை தலை டே பர்மிஷன் இருக்கால் என்ன தெரியலடா. ஓ மை காட் we reached. ஐயோ இது சின்னதான்.
ஒரு 5 ஸ்டோரி பில்டிங் ஆகிட்டு தான். இங்கே பாருங்களேன், ஒரு அமைதியான ஒரு சவுண்டு. எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ரைட் பண்ணி வந்ததுனாலே ஒரு மெயினான விஷயம், அந்த கிளி எவ்வளோ அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த சத்தத்தை கேட்க தான். ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க. நான் இப்போ வந்து கல்யாண மண்டபத்தோட டாப்பில் வந்து நின்று இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மலையா. ஸோ அப்படியே பார்த்திங்கனாலே மலையாக இருக்கும். சாங்லாம் பாடல நான் ஏதோ. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட், இது வந்து ராஜா ஃபோர்ட்டு, அந்த பக்கம் இருக்கிறது ராணி ஃபோர்ட்டு. ஸோ இதுக்கு வந்து அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ராஜா ஃபோர்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுதான் ராணி ஃபோர்ட். ராணி ஃபோர்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும், இவ்வளோ தான் இருக்குது. பட் ராஜா ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ சன்செட் வந்து அந்த பக்கம் தான் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் வந்து வெறும் சில் அவுட் தான் தெரியுது. டாப்பில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது கேமராவில் பார்த்தா இதுதான், இது டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ராஜா ஃபோர்ட்டு. ஸோ அதுக்கு வழி வந்து எந்த பக்கம் இருக்குன்னு தெரில. பட் இந்த பக்கம் தான் போகணுமா. இப்போ விட மாட்டாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன், 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ மேலேயும் விட மாட்டாங்க. யாருன்னா வர்றதா இருந்தால் சீக்கிரமாக வாங்க, 3 o'clock முன்னாடி. இது வந்து எலிஃபென்ட் டேங்க்கு. ஸோ இந்த எலிஃபென்ட் டேங்க்கோட கெப்பாசிட்டி அண்ட் தண்ணியெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் லெவல் வந்து வேறு லெவல். ஸோ அவங்க வந்து அப்போவே யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா செஞ்சி ஃபோர்ட்டில் தான் இருக்கும். ஸோ செஞ்சி ஃபோர்ட்டில் நம்ம லேட்டாக வந்தோம், 3:30க்கு தான் நம்ம இங்கே ரீச் பண்ணோம். ஸோ 3:30க்கு ரீச் பண்ணதுனால நம்ம மேலே போக முடியல. ஸோ கீழே இருக்க ஒரு கல்யாண மண்டபம் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதோட ஃபோட்டோஸு வீடியோஸு அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் யாருனா வரீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் இல்லை, ஸோ ஃபஸ்ட் டைம் யாருனா வரீங்கன்னா 3 o'clock வரைக்கும் தான் மேலே ஏறுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. பட் வந்து 3 o'clock இல்லை, நீங்கள் மார்னிங் வரலாம். செஞ்சி ஃபோர்ட் 2 ஃபோர்ட் இருக்குது, ராஜா ஃபோர்ட், ராணி ஃபோர்ட் ரெண்டுமே பார்க்கலாம். ப்ளஸ் கல்யாண மண்டபம் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப வர்த்தானது தான். நீங்கள் 1 day பக்காவாக இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு நான் ரிவர்ஸ் காமிக்கிறேன் இல்லைங்க. ஸோ இந்த ஃபோட்டோட இந்த இதோட டாப்பில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வரைக்கும் போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி இங்கே இருக்குது. ஸோ சன் அப்படியே இந்த பக்கம் இருக்கிறதுனால இது இல்லாமல் இந்த பக்கம் ஒன்று ஆக்சுவலி, அது இல்லாமல் வந்து அந்த பக்கம் ஒன்று, அது இல்லாமல் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஐ மீன் 3 டேரக்ஷன். நான் நிற்கிற இடத்துல வந்து 3 டேரக்ஷனில் 3 மவுண்டன் இருக்குது. அந்த 3 மவுண்டன்லுமே 3 ஃபோர்ட் இருக்குது. 2 ஃபோர்ட் வந்து ஒன்று வந்து கல்யாண மண்டபம், ஐ மீன் ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலை வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஃபேஸ் கருப்பாயிடு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். அதாவது வந்து ரொம்ப மாடர்ன் ரொம்ப ஸ்டைலுன்னு சொல்கிறத விட, ரொம்ப ஆர்னமெண்டேஷன் சொல்கிறத விட வெல் பிளான்டு, ரொம்ப ஃபங்க்ஷனலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து வீர சிவாஜி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரே வந்து இந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த ஃபோர்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறதே ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஃபோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து மன்னர்கள் இவங்க எல்லாருமே ஆட்சியாக வந்து அது மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கதை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. தேசிங் ராஜா குதிரை மேலே வராரு. ஸோ அந்த கதைக்கான ஒரு ரெலவெண்ட்டான ஃபோர்ட் இது. ரெலவெண்ட்டான ஃபோர்ட் இல்லை, அந்த தேசிங் ராஜா ஆட்சி அமைத்த ஒரு ஃபோர்ட் தான் இது. அவரும் வந்து ஒன் ஆஃப் த கிங். இந்த ஃபோர்ட்டில் இருந்த பல கிங்கில் அவரும் ஒன் ஆஃப் த கிங் மாதிரி. ஸோ தேசிங் ராஜா இந்த கதை எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும். ஸோ இந்த ஃபோட்டோட ஃபுல்லாக பார்த்து கம்பல்சரி நான் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த பிளானில் தான் நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைண்டாக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிட் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸிட் ஆகிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு ஃபோர்ட்லேருந்து. இப்போ உங்களுக்கு எதிர்க்க தெரியுதா. ஸோ சன்செட் கீழே அப்படியே ராஜா ஃபோர்ட்டு. சன்செட் ஆகுது, அந்த கலர் கிரேடியன்ஸ் வந்து அந்த பக்கம் தெரியுது சார். கரெக்டாக வந்து நான் vlog ஆன் பண்ணும்போது மரம் மறைக்குது தெரியுதுங்களா. அந்த ஆரேஞ்ச் கலர் ஷேட் இந்த பக்கம் அப்படியே தெரியுது. செம்மையாக சூப்பராக இருந்தது அது பார்க்க. அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தது. அதுக்கு நான் vlog ஆன் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே வளைஞ்சு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்ச் ஷேடு சன்செட் ஆகிற ஆரஞ்ச் ஷேடு செம்மையாக இருக்குது. ஸோ அதை காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான். இன்னும் போலூருக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டென்ட்டை போட்டுட்டு டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். அங்கே போய் தான் டிசிஷன் எடுக்கணும். ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் டென்ட்டு போடுவோமா இல்லை வீட்டிலே தங்குவோமான்றதெல்லாம் முடிவு இருக்குது. இப்போ பாருங்கள், கலர் கிரேடியன்ஸ் சும்மா சூப்பராக இருக்குங்களா. இப்போ பாருங்கள், கலர் சும்மா சூப்பராக தெரியுதுங்களா. அப்படியே அந்த மரத்துக்கு நடுவில் செம்மையாக இருக்குல்ல. எனக்கே பார்க்க அழகாக தெரியுது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ பாருங்கள், இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கா. ஓகே பாருங்கள், செம்மையா இல்லை. வா, செம்ம அழகான ஒரு சன்செட்டு.
சன்செட்டை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விட மாட்டாங்கப்பா. திருப்பி அப்படியே ரோடு இந்த பக்கம் திரும்பிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தார். அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ இந்த 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 பக்கம் இருக்குது பாருங்கள், 100cc வாரியர்ஸ். ஸோ இந்த டெலகிராம் பேஜில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஸோ அவரோட இடம் தான் இது. அவரோட இடம் பின்னாடி இருக்கிறது வந்து அவரோட சித்தப்பா வீடு. டென்ட்டை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ப்ரிடேட்டரோட லைட்டில் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போயிட்டு இங்கே இருக்க சின்ன சின்ன தெரு அந்த ரோட்லலாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஊர் மேய்ஞ்சிட்டு மீன்ஸ் அங்கே இருக்க பீப்புள் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். சும்மா ஜாலியாக போயிட்டு வரது கிடையாது. அதை அனலைஸ் பண்ணுறது வந்து ஒரு டேட்டா, ஒரு மெமரி, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபுட்டு, அப்புறம் இந்த ஊருக்குன்ட்டு இந்த சின்ன ஊருக்குன்ட்டு ஒரு எதனா வித்தியாசமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சாப்பிட்ற பொருளில் சொல்கிறேன். ஸோ என்னடா இப்போ என்ன பார்க்குறேன்னா எல்லாமே இருட்டி போச்சு. இப்போ சாப்பிட்ற பொருளை தவிர வேறு எதுவுமே பார்க்க முடியாது. மற்ற எல்லாமே நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு நான் வந்து காலையில் இன்ட்ரோ தரேன், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் நம்ம போகலாம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் அந்த 100cc பேஜில் வந்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், 100cc வாரியர்ஸ். ஸோ அந்த பேஜில் போய்ட்டு நீங்களும் எங்கள் கூட பேசலாம். நானும் அதில் இருப்பேன், தினேஷ் ராஜ் இருப்பார். ஸோ இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, கார்த்திக் ப்ரோ, அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் பேசலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு தமிழ்நாடு ரைடு ஒன்று கண்டக்ட் பண்ணலான்ட்டு ஐடியாவோடு இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இன்னும் எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகிட்ட பேர் அந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அப்படி வாங்க போகலாம், பை.